ஓரா 12 வனவாசம் ஓராண்டு 5வது மாசம் கழிக்க வேண்டும். கழித்து உண்பது காய்கனிகள், குடிப்பது சொன நீர், படுப்பது வட்டப்பாறை. அது உங்களுக்கு விதித்த விதி. உங்களோடு வந்தார்கள் இந்திரபுரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் வந்தார்கள், வந்திருக்கிறார். அவங்களெல்லாம் திரும்ப இந்திரபுரம் சென்றால் நாட்டுக்கு போனவன என்ன கொண்டு போவாங்க? எதுவுமே கொண்டு போக முடியாது. அதனால நீ சென்னல் பெற்று வந்தாதான் அதுதான் விளைக்க வேண்டும், அதன் மூலியமா தான் விளைய வேண்டும். வரும்போது சுடுகாட்டு வெளியே வந்து இப்படியே மொத்தம் வளைச்சு வளைச்சு அடிக்குதா, டம்மு கட்டி உட்கார்றா. ஓ இப்படி வா வாங்குதா, ஓ வத்தல வரதலான்றா, அவளே டம்மு கட்டி உட்கார விட மாட்டேங்குது. அதனால ஒரு செட்டார் பார்த்து அப்புறம் ஒரு 5 மணிக்கு அப்புறம் வீட்டு போதும். கரெக்டா டைம் அது. அதே வீட்டுக்கு தண்ணி விடுவாங்க சாமி. 5 மணிக்கு தண்ணி. சென்னல் பெற்று வருவதற்காக தான் ஏன்னா உன்னை அழைத்திருக்கிறேன். சென்னல் பெற்று வருவதற்கு தங்கா உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறாய். என்ன? ஆமா. இங்க இருந்து அசனாபுரம் போய் சென்னல் குடங்கள் தாயே அப்படின்னு கேட்டா கொடுத்துருவாங்களா? ஏசகமா? ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏசகமா யாராச்சும் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார்கள். வழி என்ன செய்யறது? நான் போய் கூலி செய்யணுமா? நீ கூலி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இது அவதாரத்துல செய்யக்கூடிய வேலை என்னன்னா குறி உரைக்க வேண்டும், பாச்சி மணி ஊச்சி மணி என்று சொல்லி விற்க வேண்டும். பச்சை குத்தி குறி சொன்னது உண்டானா அதுக்கு உண்டான சம்பளம் தானா கிடைக்கும். நானு ஆமா, இதான் பெரிய விஷயமே. குறி சொல்லணும்னா நானு முன்ன பின்ன என்னைக்குன்னா குறி சொல்லி இருக்கிறேனா? இது நம்மளோட ஜாதியாகப்பட்டது குறி சொன்ன ஜாதியா நம்மளுக்கு தெரியுமா? இப்ப கேற ஜாதியில குறி சொல்ற ஜாதி தான். இப்ப கேற ஜாதியில குறி சொல்லுவேன். நான் முன்ன பின்ன குறி சொல்லி இருக்கிறேனா? பிறந்த உடனே ஒரு குழந்தைய கொண்டு காலேஜில் சேர்த்தா அது படிக்குமா? படிக்காது. அதனால அம்மான்னு சொல்லி கொடுத்தாதான் சொல்லி கொடுத்துதானே படிக்க வைக்க முடியும். அதனால நான் என்னைக்கு குறி சொல்லி இருக்கிறேன்? குறி சொல்ல வேண்டும் சொன்னேன். எப்படி குறி சொல்லணும், எப்படி குறி சொல்லணும், ஏற்கு குறி சொல்லணும், எங்க போய் குறி சொல்லி சன்னல் வாங்கின்னு வரணும். அச்சராபுரத்தில் தான் குறி சொல்லணும். ஆனா நீ ஒருத்திய போறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? எப்படி போக போறாய், நான் எப்படி வர போகிறேன், இதை சொல்லமே சொல்லி அது சொன்னால் வண்டாக வடவெடுத்தி கூடை கொள்ள வருவேன். நீ ஆமா அண்ணா, நீ வண்டா அவதாரம் எடுத்து வந்தாலும் ஆமா, நீ அவதாரம் எடுத்து வந்தா நீ எப்படி வருவன்னு நான் கேட்கல. அதனால அங்க போய் குறி சொன்னதே உண்டானா நான் துணை இருப்பேன் என்று சொல்கிறேன். என்ன நீ துணை இருந்ததே உண்டானா? அண்ணா நான் குறி சொல்லக்கூடிய நேரத்தில் அண்ணார் கோடு தவறாமல் அண்ணார் குறி உரிக்கே வர வேண்டும். அப்படியா? ஒரு குப்பியாக
தங்கா அண்ணா உன் கூட வர வேண்டும் என்று சொன்னால் வண்டாவளு எடுத்து வருவேன் கூடைக்குள்ள தும்பியாக அவதாரம் கொண்டி சுழண்டு வருவேன் கூடைக்குள்ள எப்படி தும்பியாக அவதாரம் கொண்டி சாமி சாமி வண்டுன்னு சொன்னேன் ஏன்னா சாணி வண்டு சாமி வண்டு இல்ல கருவண்டு பொன் வண்டு பொண்ணு வந்து தெரியுமா இல்ல எங்கூட்டான்னு தொறிஞ்சி மரத்துல பறக்குமே ஏப்பா அவரு கருவண்டு உருவம் சாதாரண இடத்தவர் தான்ப்பா சிவராஜா ஆமா சாணி வண்டு அப்படி இருக்கக்கூடிய நேரம் வண்டாங்க அவதாரம் எடுத்து வந்துடுவே தங்கா கூடைக்குள்ளே ஆமா தும்பியா அவதாரம் எடுத்து சுழட்டிடுவே கூடைக்குள்ளே என்று சொல்கிறாய் அண்ணார் ஆமா இந்த நாவு தவறாமல் அண்ணார் எனக்கு நல்வாக்கு தாருங்கள் அண்ணார் தங்கா குடிப்பீங்களா நாவல் குடிப்பீங்களா நாவல் குடியிருப்பேன் இது என்ன தெரியுமா என்னன்னா இது வீணநாத உள்ளாங்குழலை புல்லாங்குழல் ஆமா வீணநாத புல்லாங்குழல் என்று சொல்லக்கூடியது இதை வாசிக்கிறது உடனே ஐந்தரு உள்ள மாடு அத்தனை ஜீவங்களும் என்னை கண்டு தானா மயங்கும் அதனால இந்த புல்லாங்குழலை கொடுக்கிறேன் இத கையில வச்சுன்னு இது பண்ணாவே உன் நாவு தானா வரும் கையில் தொட்டதை உண்டானா கையில் வச்சு என்ன பண்றது கையில் வச்சுன்னு அவங்க கை மேலே இந்த புல்லாங்குழலை வைத்ததே உண்டானால் அந்த கோடாகப்பட்டது அப்படியே தெரியும் கை ரேகை பார்த்தா டப்பா வச்சுப்பாரு